இந்த கழிப்பறை மேம்படுத்தப்பட்ட வகுப்பறைகள் வந்து நீட் ஆஃப் தி ஆர். நான் முதலில் போட்ட கையெழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நண்பர்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க. சில பேர் அதும்பாங்க இதும்பாங்க. நான் முதலில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான பிறகு போட்ட முதல் கையெழுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கழிப்பறைகளை இந்த பூட்டப்பட்ட கதவுகளுடன் கூடிய கழிப்பறையாக இருக்கா என்று ஆய்வு செய்து அதை மேம்படுத்துவதற்கான கையெழுத்தை தான் போட்டேன். அதனால் இது ஒரு விஷயம் நம்ம பண்ணிடுறோம், அலாட் பண்ணிடுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான ஃபண்டு வந்துடுது. ஒரு திட்டம், அதுக்கு ஃபண்டு அப்படின்னு நம்ம முடிச்சிடக்கூடாது. அதோட இம்பேக்ட் என்ன, அடுத்த மாதம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, இது 6 மாதத்துக்கு பிறகு அதை வந்து ரீப்பேர் ஏதாவது நடக்குதா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மறுபடியும் பெரிய லெவலில் மாற்றணுமான்னு தொடர்ச்சியாக மெயின்டெனன்ஸ் சார்ந்த ஆய்வு இன்ஸ்பெக்ஷன் பணிகளை மேற்கொள்ளணும். டிஇஓ சிஇஓ இவர்கள் எல்லாம் வந்து நான் மாதிரிலாம் போய் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுங்க. சின்ன பிரச்சனைனா நீங்களே கூட சரி பண்ணி கொடுக்கலாமே என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்திற்கு ஆய்வு பணிகளையும் நான் மேற்கொள்கிறேன். தயவுசெய்து வகுப்பறை எந்த அளவுக்கு முக்கியமோ கழிப்பறையும் அதே அளவுக்கு முக்கியம். எம்பி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, அதில் கூட அந்த சம்மந்தப்பட்ட பிரதிநிதிகளும் சரி பண்ணி தரலாம். இது கார்பரேஷன் ஸ்கூலுங்கிறதால அவர்கள்கிட்டையும் ஒரு பேசி, ஒருங்கிணைந்த பள்ளிக்கூடங்கள் அவங்கள்கிட்டையும் பேசி, அதான் அவங்ககிட்டையும் பேசி ஃபண்டு கொடுக்கறதால மட்டுமே வெறும் ஓனர்ஷிப் ஃபண்டு கிடையாது, இது கொலாபரேட்டிவாக பண்ண வேண்டிய விஷயம். நிறைய ஆய்வுகளை வந்து நான் வந்து மேற்கொள்ள வந்து உத்தரவு.